ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான சிக்கன் ஊறுகாய். இந்த ஊறுகாய் வந்துட்டு செம்ம சூப்பராக செம்ம டேஸ்டியாக இருக்கும். ஒரு டைம் செஞ்சிங்கன்னா திரும்ப திரும்ப செய்வீங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு நான் போன்லெஸ் சிக்கன் ஒரு 1/2 கிலோ எடுத்திருக்கேன். இந்த சிக்கனை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். மஞ்சத்தூள் போட்டுட்டு நல்லா உப்பு தேவையான அளவு போட்டு நல்லா பெரட்டி விட்டுக்கலாம். இப்போ ஒரு பாத்திரத்தை எடுத்து சூடு பண்ணிக்கலாம். சூடு பண்ணிவிட்டு அந்த பாத்திரத்தில் ஒரு பட்டை, 4-5 கிராம்பு போட்டுக்கலாம். ஒரு 2 ஏலக்காய் எடுத்திருக்கேன். கொஞ்சமாக கொத்தமல்லி போட்டிருக்கேன், வர கொத்தமல்லி. 1/2 டேபிள் ஸ்பூன் சீரகம் போட்டிருக்கேன். கொஞ்சமாக வெந்தயம் போட்டு இதை நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் ஆயில் ஊற்றிக்கலாம். நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க, அப்போ தான் இது ரொம்ப நேரம் கெட்டு போகாமல் இருக்கும். இந்த எண்ணெயில் நம்ம இந்த சிக்கனை எடுத்து போட்டுட்டு நல்லா இதிலே எண்ணெயிலே வேக வச்சு தனியாக எடுத்து வச்சுக்கலாம். நல்லா சிக்கன் எண்ணெயில் ஃப்ரை ஆகியிருக்கணும். இப்போ ஒரு பாத்திரத்தில் நல்லெண்ணெய் ஊற்றிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கோங்க. போட்டுட்டு அதோட பச்சை வாசனை நல்லா போகிற அளவுக்கு வதக்கிட்டு நம்ம வறுத்து வச்சுருக்க பொடியை அரைச்சி இதோட நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ இந்த மசாலாவோட பச்சை வாசனை போக நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ காரத்துக்கு தகுந்தாப்புல வரமிளகாத்தூள் போட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா எண்ணெயில் வறுத்துக்கோங்க. இதை நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம பொரித்து வச்சுருக்க சிக்கனை இதில் போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா கிளறி விடுங்க. இப்போ உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நல்லா பாருங்கள், எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ கடைசியாக கொஞ்சமாக லெமன் ஜூஸ் இல்லைன்னா வினிகர் சேர்த்துக்கலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பை ஃப்ரெண்ட்ஸ்.